ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காலங்களில் அவள் வசந்தம் என்ற ஒரு அழகான பாடல் உண்டு. ஆண்டுதோறும் பல பருவங்கள் ஊடாக எங்களை சூழ்ந்து இருக்கின்ற காலநிலை மாற்றங்களை நாம் அனுபவிக்கின்றோம். ஒன்று காலம் என்று சொல்லி எம்மை சூழ்ந்து கூடுதலாக இருள்மயமாக மழை பொழிந்து அந்த காலத்திலே குளிரும் பனியும் எங்களை சூழ்ந்து இருக்கின்ற கார்காலம். அதற்கு முரணானதாக அல்லது வேறுபட்டதாக இருப்பது கோடை காலம், கடும் வெயில். இந்த வெயிலில் மக்கள் பலர் தங்களுடைய விடுமுறைகளுக்கு சென்று அந்த விடுமுறையை கோடைகால அந்த வெயிலிலே அழகான காலநிலை என்று சொல்லி அங்கு கடற்கரைகளிலே குளிப்பதிலும் அல்லது உல்லாசமாக செல்லுவதற்கும் இந்த காலத்தை அவர்கள் செலவு செய்வார்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் இலை துளிர் காலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இலை துளிர் காலத்திலே காலத்தின் பின்பு பெய்த மழையினுடைய விளைவாக மரங்கள் எல்லாம் படிப்படியாக இலை துளிர்களாக, பூக்கள் படிப்படியாக மரங்களிலே மலர்ந்து பல வர்ண பூக்களை, குறிப்பாக ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்ற காலம்தான் இந்த வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். கோடையின் பின்பு இலை உதிர் காலம் என்று சொல்லி இந்த கோடையினுடைய வெயிலின் விளைவாக மரங்கள் எல்லாம் தங்களுடைய அந்த இலைகளை உதிர்கின்ற காலமாக இருக்கின்றது. ஆனால் இந்த 4 பருவங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் அனுபவிக்கின்ற குறிப்பாக மேலத்தேய மக்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொள்ளுவார்கள். இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஊடாக தம்மையும் இசைவாக்கிக் கொள்ளுவார்கள். இந்த காலநிலை சூழல் அமைத்து கொடுக்கின்ற அந்த சூழலிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுவதன் ஊடாக மட்டுமல்ல, அந்த காலநிலைகளிலே இருக்கின்ற நன்மைகளையும் அவர்கள் அனுபவிக்க தவறமாட்டார்கள். மே மாதம் என்று சொல்லுவது வசந்த காலத்தினுடைய ஒரு காலமாகும். இந்த வசந்த காலத்திலே இயற்கை முழுவதும் அவை பூத்து குலுங்குகின்ற மலர்கள் எல்லாம் மென்மேலும் இந்த படிப்படியாக தங்களுடைய அந்த செடிகளிலே அவை பூத்து குலுங்குகின்ற பொழுது அது ஒரு அழகான காட்சியாகவும், அதிக மழையும் அதிக வெயிலும் இல்லாத அல்லது அதிக குளிரும் அதிக வெயிலும் இல்லாத சூடும் இல்லாத ஒரு காலத்திலே மக்கள் எல்லோரும் ஓரளவு இயற்கையோடு ஒத்த ஒரு புன்னகையோடு வாழுகின்ற காலமாகும். இந்த மே மாதத்தை 18ஆம் நூற்றாண்டுகளிலே இருந்து மரியன்னையினுடைய மாதமாக, மே மாதத்தினுடைய அரசி என்று சொல்லி மரியன்னை பக்கம் குடும்பமாக குழுமங்களாக கிறிஸ்தவ மக்கள் மரியன்னை பற்றி அவர்கள் தியானிப்பதும், அவர்களுடைய புகழை பாடுவதும், அவளுக்கு அஞ்சலி செய்வதும், அவ்வாறு மரியாளுக்கு தங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்ற வணக்க மாதமாக அனுசரிக்கப்படுகின்றது. பல பங்கு தளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு மரியன்னையினுடைய திருச்சுருவத்தை ஒரு இல்லத்திலே இருந்து இன்னொரு இல்லத்திற்கு ஒவ்வொரு நாளும் மாற்றுவதனூடாக அங்கு கூடியிருக்கின்ற குடும்பமும் தங்களுடைய உறவுகளும் ஒன்று சேர்ந்து அந்த அன்னையினுடைய பிரசன்னத்திலே அவர்கள்
அந்த நாள் முழுவதையும் செலவு செய்வார்கள். குறிப்பாக அன்னையினுடைய பாடல்களை பாடுவார்கள். அன்னையினுடைய திரு செபமாலையிலே அவர்கள் பங்கு கொள்வார்கள். அன்னை பற்றி திருநூலிலே சொல்லப்படுகின்ற பகுதிகளை வாசித்து தியானிப்பார்கள். பல வகையான அன்னைக்கு தங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிப்பதற்காக அவர்கள் அந்த அன்னையினுடைய திருச்சுரூபத்தை சுற்றி மலர்களினாலே அலங்கரிப்பார்கள். இவ்வாறு இந்த வீடு முழுவதும் அன்னையினுடைய பிரசன்னத்தினாலே அது சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அவர்கள் குடும்பமாக இணைந்து மன்றாடுவதனாலே மரியன்னை மீது இருக்கின்ற பக்தி வளர்கின்றது. இந்த மரியாள் இறைவனுடைய தாய், திரு அவையினுடைய தாய், எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் அவள் ஒரு தாயாக இருக்கின்றாள் என்ற மரியன்னையினுடைய புகழை பாடுகின்ற அவளை ஒரு அரசியாக ஏற்று அவருடைய புகழை பாடுகின்ற காலமாக, அனுபவமாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் இதை கடைபிடிக்கின்றன. இந்த அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய இறுதியிலே 31ஆம் திகதி மரியா எலிசபெத்துவை சந்தித்த திருநாளை மகுடமாக கொண்டாடி இந்த மே மாதத்தினுடைய வணக்க மாதத்தினுடைய எல்லா விதமான மரியன்னைக்கு கொடுக்கின்ற அஞ்சலியினுடைய ஒரு கொடுமுடியாக மரியன்னையினுடைய விழாவை பங்கு தளங்களிலே கொண்டாடுவது வழக்கம். இந்த மே மாத வணக்க மாதத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் பொதுவாக எழக்கூடிய சில புத்துணர்வு, புதிய சிந்தனைகள் அல்லது அவர்கள் அனுபவிக்கின்ற ஒரு கூட்டு அனுபவம், குடும்ப அனுபவம், அல்லது தங்களையும் தங்களை சார்ந்தவர்களும் இந்த மரியன்னையினுடைய வணக்க மாதத்திலே ஒன்று கூடுகின்ற பொழுது அவர்கள் மத்தியில் எழக்கூடிய எழுச்சி என்ன என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நீங்களும் இப்படிப்பட்ட வணக்க மாதத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது சிறப்பான முறையிலே மரியாளோடு இணைந்து நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆண்டை செப ஆண்டாக அல்லது மன்றாட்டு ஆண்டாக பிரகடனப்படுத்திய திருத்தந்தை அவர்கள் எங்களுடைய மன்றாட்டினுடைய தரம் இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்றும், இறைவனுக்கும் எமக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு நிலையிலே நாங்கள் இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது, அவருக்கு செவி மடுக்கின்ற பொழுது, இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு செவி மடுப்பதும் ஒருவர் மற்றவரிடம் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தங்களுடைய வணக்கத்தையும் மரியாதையையும் எடுத்து எம்புகின்ற புகழ் பாடுகின்ற இந்த செப ஆண்டிலே மரியாளினுடைய பங்களிப்பு என்ன, அல்லது மரி அன்னைக்கு நாங்கள் கொடுக்கின்ற இந்த வணக்க மாதத்திலே எங்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி, புத்துணர்வு என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, மரியாள் செபத்தினுடைய செப வாழ்வினுடைய ஒரு முன்மாதிரிகையாக விளங்குகின்றாள். மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த கணத்திலே இருந்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ச்சனை செய்தவள், தன்னை அர்ப்பணித்தவள், எப்பொழுதும் இறை சித்தத்தை, நிகழ்வுகளை, புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளை, குறிப்பாக வேதனை மிகுந்த அனுபவங்களை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்கின்றவள், தியானிக்கின்றவள் என்று நற்செய்தி மரியாளை பற்றி பேசுகின்றது. அதாவது வாழ்வினுடைய புதிர்களை புரிந்து கொள்ள முடியாத பொழுது இறை சித்தம் என்ன என்று உய்த்துணர்கின்ற ஒரு மனப்பக்குவம் மரியாளுக்கு இருந்தது. அதனால் இந்த வாழ்க்கையை அவள் தொடர்ந்து ஆற்றுவதற்கு இறைவனோடு அவள் பயணித்தாள் என்று நாங்கள் சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை இந்த மரியாளும் பின்பற்றி வாழ்ந்தாள். அதனாலே வாழ்க்கை பயணம் என்பது ஒரு விசுவாச பயணமாகும், இறை நம்பிக்கையினுடைய பயணமாகும். இதற்கு மரியாள் மிக மிக
முக்கியமான ஒரு நல்ல உதாரணமாக எங்களுக்கு திகழ்கின்றாள். தாய் போன்று செய்கை பிள்ளையும் வளரும். அவர் இந்த தாயினுடைய முன் உதாரணங்களை எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய அடிமனதிலே ஆழ பதிவது போல மரியன்னையினுடைய வாழ்வில் மிளிர்ந்த இந்த இறை நம்பிக்கையும் இந்த விசுவாச பயணமும், இந்த மரியன்னை எப்பொழுதும் இறைவனோடு ஒரு உறவாடியவளாக, உரையாடுகின்றவளாக, சித்தத்தை அறிகின்றவளாக, தன்னுடைய உள்ளத்திலே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை இருத்தி தியானிக்கின்ற ஒரு தாயாக இருந்த அந்த மரியாள் எங்களுடைய வாழ்வையும் அவள் புடமிட்டு, எங்களுடைய வாழ்வையும் அவள் உருவாக்குகின்ற, எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு வகுக்கின்ற, எங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வால் கவரப்படுகின்ற ஒரு வாழ்வாக, அவரை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்வாக மாறுகின்றது. இந்த மே மாத வணக்க மாதத்திலே இந்த மரியன்னையினுடைய செப வாழ்வை நாங்கள் பின்பற்றுவது மட்டுமல்ல, மரியாள் எப்பொழுதும் அதாவது இந்த செபத்திலே மூழ்கி இருந்தாள் என்பது அவள் தனக்காக மட்டுமல்ல, அயலவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு ஒத்துணர்வு கொண்டவளாக, அவர்களோடு உணர்வு ரீதியாக இணைந்தவளாக மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக மன்றாடக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒரு செயலிலும் மரியாள் நிறைவாக ஈடுபட்டிருந்தாள். அதனால் மரியாள் பரிந்து பேசுகின்றவளாக, எங்களுக்காக மன்றாடுகின்றவளாக, எங்களோடு இணைந்து மன்றாடக்கூடிய சக்தி உள்ளவளாக இருந்தாள். அவருடைய தாய்மையினுடைய கரிசனை, கவனம், அவருடைய அக்கறை எங்கள் மீது எப்பொழுதும் இருக்கின்றது. அதனால் மரியாளோடு இணைந்து திரு அவை தொடக்கத்திலே மரியாளோடு இணைந்து செபத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது அங்கு அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய தூய ஆவியானவர் பொழியப்பட்டார். அவ்வாறு இறைவன் அவர்கள் மீது அவர்களை அருளால் நிரப்பினார். அவருடைய உள்ளத்திலே இருந்த அச்சம், அவருடைய உள்ளத்திலே இருந்த பயம், சந்தேகம், இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களிலே இருந்து, உணர்வுகளிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய அருள் அவர்கள் மீது பொழியப்படுவதற்கு மரியாள் ஒரு சக்தி வாய்ந்த பரிந்து பேசுகின்ற ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒருவராக, எங்களோடு எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஆண்டவருடைய படைப்பாக இருக்கின்றார். இந்த வணக்க மாதத்திலே நாங்கள் மரியாளிடம் மட்டுமல்ல, மரியாள் மூலமாக மரியாளோடு இணைந்து நாங்கள் செபிக்கின்றோம். இந்த திருச்செப மாலை என்பது ஆண்டவர் இயேசுவோடு எப்படி மரியாள் பயணித்தாள், மங்கள வார்த்தையிலே இருந்து அவள் விண்ணேற்றம் அடைந்து இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்படுகின்ற அந்த கட்டம் வரை அவள் கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தவள். இந்த வணக்க மாதத்திலே மரியாளோடு நாங்களும் இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக பயணிப்பதற்கு இந்த மரியாள் இந்த வணக்க மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கின்றேன். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.